அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக்கழக தோழர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன். நமது சேனலை இதுவரை பார்த்துள்ளவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது திண்டுக்கல் லியோனி அவர்கள் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்தவர். ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டு இருக்கும்போதே அவர் பட்டிமன்றத்தை நாட ஆரம்பித்து விட்டார். பட்டிமன்ற தொழிலை கையில் எடுத்தார். அந்த ஆசிரியர் பணியை அவர் விட்டு விட்டார். அப்போ ஆசிரியர் பணியை உன்னதமான பணி என்று அவர் நினைத்தாரோ நினைக்கவில்லையோ பட்டிமன்றத்தில் பணியாற்ற தொடங்கிவிட்டார். அதை நடத்தினார் என்றால் சினிமா பாடல்கள், அந்த காலத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திலிருந்து வாலிபர் கவிஞர் என்று பேர் வாங்கிய வாலி முதல் அந்த பாடல்களை எல்லாம் நல்ல வரிகளாகத்தான் இருக்கும். அதை ஒவ்வொன்றாக எடுத்து அதை கேலி செய்தும் நக்கல் செய்தும் இப்படியே அவர் பட்டிமன்ற பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார். அது காமெடியாகவும் இருந்தது. மக்கள் அதை ரசித்தார்கள். காலப்போக்கில் அது மக்களுக்கு சலித்து போய்விட்டது. அதிலிருந்து அப்படியே நகன்று திமுக கட்சியில் இணைந்தார். திமுக கட்சியில் இணைந்து அப்படி ஊராக சென்று மேடை போட்டு நகைச்சுவையாக பேசி கலைஞர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனைவரையும் அவர் புகழ்ந்து பேசிக்கொண்டே ஒவ்வொரு மேடையாக சென்று கலாய்த்து பேசியும், எதிர்க்கட்சி தலைவர்களை கலாய்த்து பேசியும், கேலி செய்தும், அதாவது சிரிக்கும் அளவுக்கு பேசியும் இப்படியே அவர் நகர்த்தி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது திமுகவுக்கு சாதகமாகவே அவர் பணியாற்றுகிறார். அவர் அந்த கட்சியில் இருக்கின்றார். அந்த பணியையும் ஆற்றுகின்றார். ஊராக சென்று பேசுகிறார். அந்த கட்சியை பற்றிய கொள்கையெல்லாம் அவர் விளக்குகிறார். பெரிய கொள்கைகள், எத்தனையோ கொள்கைகள் அவர் விளக்கிக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் இப்பொழுது நான் அதை எதற்காக அவரை பற்றி நான் பேச வேண்டும் என்று எடுத்தேன் என்றால், இதை கடந்துதான் நான் சென்றிருப்பேன். ஆனால் அவர் ஒரு ஆசிரியர். அவர் ஒரு ஆசிரியராக இருந்தவர். இப்பொழுது ஒரு சப்ஜெக்டை எடுத்து ஒரு வீடியோ, ஒரு காணொலியை நான் பார்த்தேன். அதில் இந்த தளபதி விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கினார். அதில் எத்தனையோ மாணவிகள், அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு அவர் ஊக்கத்தொகை, பரிசு தொகை அனைத்தையும் கொடுத்தார், உபசரித்தார். இப்படி 3 ஆண்டு காலமாக செய்து வருகிறார். இது தவிர இஸ்ரோ விஞ்ஞானியாக படிக்கக்கூடிய ஒரு ஏழ்மை மலைவாழ் பெண்ணுக்கு கூட சொந்த பணத்திலிருந்து ஒரு 2 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். மேலும் அந்த படிப்புக்கு தேவையான உதவியை அவர் செய்வேன் என்று உத்தரவாதமும் கொடுத்துள்ளார். இந்த தொகைகள் எல்லாமே அவர் சொந்த பணத்திலிருந்து, அவர் நடித்து அவர் உழைத்த பணம், அந்த பணத்தில் இருந்து எடுத்து இப்போ 3 ஆண்டு காலமாக நடத்துகின்றார். இப்பொழுது கட்சி ஆரம்பித்து 1.5 ஆண்டுகளாகின்றது. அப்போதும் அவர் சொந்த பணத்தை வைத்து தான் கட்சியை நடத்தி வருகிறார். ஆனால் இந்த திண்டுக்கல் லியோனி அவர்கள் அந்த விருது விழாவை ஒரு காமெடியாக, ஒரு கேலியும் கிண்டலுமாக செய்து அந்த காணொளியில் பேசுகிறார், மனசாட்சியே இல்லாமல். ஏன்னா அவர் ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் இருந்த ஒரு தகுதியை இழந்தே அவர் பேசியிருக்கிறார் என்று தான் எனக்கு தோன்றியது. ஏன்னா இப்போ அவர் கையில் பரிசு வாங்குகிற பெண் அந்த மைக்கை வாங்கிக்கிட்டு அப்படியே இப்படி நக்கல் அடிக்கார். நக்கல் அடித்து பேசுகிற மாதிரி அப்படி பேசுகிறாரு. அப்படி நக்கல் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு படிப்புக்கு உதவிய அண்ணன், வருங்கால முதல்வர் அவர் வர வேண்டும், எங்களுக்கு அண்ணனாகவும் தாய்மாமனாகவும் எங்களுக்கு தகப்பனாகவும் அவர் உதவுகிறார் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து. இது ஒரு உதவி செய்யும் போது புகழக்கூடியது. யார் வேணாலும் புகழத்தான் செய்வாங்க. இது இயல்பு. அது படிப்புக்காக அழைத்து அவர் ஒரு நடிகர் என்பதால் அவரை நேரிலும் சந்திக்கும் போது அந்த 11, 12 படிக்கக்கூடிய மாணவிகள் அந்த பரிசை வாங்கி கொண்டு அவரை புகழ்ந்து பேசிவிட்டு சென்று விடுகின்றனர். இதுதான் 4 நாள்களாக நடந்தது. இது எல்லோருக்கும் தெரியும். இந்த திண்டுக்கல் லியோனிக்கும் தெரியும். அனைவரும் என்ன சொல்கிறார்கள்? அவருக்கு நன்றி பாராட்டி பேசிவிட்டு அந்த குழந்தைகள் செல்கிறது என்று சொல்கிறார். ஆனால் இவருடைய புத்தி எப்படி போகிறதுன்னா, அதை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அந்த குழந்தைகளை வாசிக்க சொல்லி இவர் கேட்டு அப்படியே நின்றுக்கிட்டே அதையும் கேலி கிண்டல் நையாண்டியாக பேசிக்கொண்டு
இப்படி உடம்பை ஆட்டிக்கொண்டு அவர் பாணியில் அவரை பற்றி தான் தெரியுமா. அவர் வந்து அந்த உடம்பெல்லாம் ஆட்டி வாயெல்லாம் வந்து நக்கல் கேலிக்கு மிமிக்ரி பண்ணும்போது பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்படி அவர் கேலியும் கிண்டலுமா செய்கிறார். அவர் ஒரு ஆசிரியர் தானே. ஒரு ஆசிரியர் என்ன இப்படியா பேசுறது? ஒரு ஆசிரியர் இப்படி பேசலாமா? அவர் அப்போ அந்த அந்த கல்விக்கே அவர் களங்கம் தானே. எதைத்தான் நீங்கள் பேசுவீர்கள் என்று ஒரு வரமுறை இல்லையா? உங்கள் கட்சியை பற்றி பேசுங்க, உங்கள் கொள்கையை பற்றி பேசுங்க. இப்போ விஜயை தனிப்பட்ட முறையில் அரசியலை பற்றி பேசுங்க. கல்வி விழா நடக்குது, அதுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அந்த பணத்தில் இருந்து இஸ்ரோ விஞ்ஞானியாக உருவாக்குறதுக்கு ஒரு பெண்ணையும் தயார் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்னென்னா வந்து அதை கேலி பண்ணி கிண்டல் செய்கிறீங்க. இந்த திண்டுக்கல் லியோனி அவருக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? அது செய்யலாமா? அந்த கேலி கிண்டலை அப்படி செய்கிறார். அதை நினைக்கும் போது வருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஒரு ஆசிரியர் வேற அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒன்று சொல்ல, என்னுடைய தானை தலைவர் அவர் என்ன செய்தார் தெரியுமா? தமிழகத்தில் உள்ள அனைவரையும் அழைத்து ஒரே மைதானத்தில் வைத்து அனைவரையும் பாராட்டி அவர்களை உபசரித்து அனுப்பினார் அப்படின்னு சொன்னார். அனைவரையும் பாராட்டி உபசரித்து அனுப்பிவிட்டார். முடிஞ்சு போச்சா? சரி, இப்படி செஞ்சுருக்காரு. இரண்டாவது செஞ்சுருக்காரு, 2 கையும் இழந்த ஒரு மாணவன் வந்து வாயாலேயே பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டான். அதுக்கு வந்து உடனே என்னது, அந்த பையனை அங்கிருந்து ஃபோன் செய்து அப்படியே அழைத்து வந்து அந்த பையனுக்கு 2 கைகளும், அதுவும் எப்படி பிளாஸ்டிக் கைகள்லாம் கிடையாது, அதாவது உயிருள்ள ஒரிஜினல் கையாக 2 கைகளையும் சிகிச்சை செய்து மாற்றி அதை சரி செய்ய அரசு பணத்திலிருந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அப்போது எப்படிப்பட்ட ஒரு காரியம் எங்கள் தளபதி செய்துவிட்டார் என்று அவர் மிகவும் பெருமையாக சொல்கிறார். உங்கள் தளபதி உங்கள் மதிக்கத்தக்கவர், உங்களுக்கு முதல்வர் என்றால் எங்களுக்கு முதல்வர் தான். ஆனால் வந்து அவர் சொந்த பணத்தை கொடுத்தாரா? இல்லை. எந்த பணத்தை கொடுத்தாரு? அரசாங்க பணத்தை எடுத்து கொடுத்தார். விஜய் வந்து என்ன செஞ்சார்? அரசாங்க பணத்தை எடுத்தா கொடுத்தாரு? அரசாங்கத்தில் எம்எல்ஏவாக இருந்தாரா, எம்பியாக இருந்தாரா, முதல்வராக இருந்தாரா? எந்த அரசாங்க பொறுப்பில் அவர் இருந்தார்? அவர் கையில் இருந்து 3 ஆண்டுகளாக கோடியாக குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் யோசிக்காமல் அரசு பணத்தில் அவர் அந்த கைகளெல்லாம் போடுறதுக்கு கொடுத்து விட்டார். அப்படி ஒரு தானை தலைவன் எங்கள் தலைவன். இவங்க அந்த குழந்தைகளை அவர் புகழ்பாட வைக்கிறார்கள். என்ன புகழ்பாட வைக்கிறார்கள்? இது ஒரு இழிவான சொல் தானே. இவர் நல்ல ஒரு ஆசிரியராக இருந்த அந்த திண்டுக்கல் லியோனியை நான் கேட்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், பேச்சு திறமை உள்ளவர், நகைச்சுவை பேச்சாளர். நீங்கள் உங்கள் கட்சியில் கொள்கையை மட்டும் நீங்கள் பேசுங்கள். உங்களுடைய தேர்தல் அறிக்கை, இப்போ தேர்தல் வரப்போகுது, அந்த தேர்தலில் என்ன செய்கிறோம் என்று விளக்கி சொல்லுங்கள். நீங்கள் வாக்குகளை சேகரிங்கள், ஒரு தவறும் இல்லை. ஆனால் வந்து இந்த கல்விக்கு விருது வழங்குவதை கேலி கிண்டலும் செய்து நையாண்டி செய்கிறீர்களே, மனசாட்சி உங்களுக்கு இல்லையா? திண்டுக்கல் லியோனி அவர்களே, கொஞ்சம் மனசாட்சியுடன் பேசுங்கள். எதை பேசுகிறோம் என்று முதலில் புரிந்து கொண்டு பேசுங்கள். யாருடைய பணத்தையும் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் கையில் வாங்கி கொடுக்கவில்லை, தனது சொந்த பணத்தை கொடுத்திருக்கின்றார். சொந்த பணத்தை கொடுத்து 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் யார் சொந்த பணத்தில் வந்து கல்வி விருது நடத்தி இருக்கிறார்கள் தமிழகத்தில்? உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் இப்படி போன்ற பேச்சுக்களை எல்லாம் பேசாதீர்கள். இது மிகவும் உங்கள் தரத்தை குறைத்துவிடும். இந்த லியோனி அவர்கள் இதை இந்த மாதிரி செயலை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.